மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. உங்க முகத்தை நீங்க மறைச்சா நான் எங்கே ஓடுவேன்? என்ன மறக்காதீங்க, விட்டு விலகாதீங்க. மூன்றாவதாக, சரி, இந்த நாளிலும் வேதத்தை நாம் வாசிக்கும் பொழுது ஒரு சின்ன ஒரு காரியத்தோட உங்களோட ஆரம்பிக்க விரும்புகிறேன். தவளை இருக்கு இல்லைங்களா, அதை சுடுதண்ணியில போட்டாங்க. சுடுதண்ணி கொதிக்க வச்சிருக்க பானையில போட்டாங்க. தவி வெளியில என்ன செஞ்சிருங்க, குதிச்சிடும், அதுக்குள்ள இருக்காது. ஆனால் அந்த தவளைய கொஞ்சம் நல்ல தண்ணியில, பச்சை தண்ணியில கொண்டு போய் போட்டீங்கன்னா அது பாட்டுக்கு இருக்கும். கீழே எவ்வளவுதான் சூடு ஏத்தினாலும் என்ன பண்ணாதுங்க, போகாது. கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா செத்து போயிடும். அப்ப சூடு படும் பொழுது என்ன பண்ணுங்க, அது தப்பி குதிச்சிடும். ஆனா கொஞ்சம் கொஞ்சமா சூடு ஏறும் பொழுது என்ன பண்ணுங்க, அது இன்னும் கொஞ்சம் தாவிடுவோம், இன்னும் கொஞ்சம் தாவிடுவோம்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து என்ன பண்ணிடுங்க, மரித்து போய்விடும். அதே போல நாம் நம்மள்கிட்ட எல்லாமே பாவம் இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில நாம் என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டிருக்கோம். அல்லது அடிமை நான் இல்லை அப்படிங்கிற ஒரு காரியத்தில் நாம் என்ன செய்யறோம், வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஆமே, நாம் அடிமையா இருக்கிறோமா, அந்த கடவுளை தவிர வேற எதாவது அடிமையா இருக்கிறோமா இல்லையா? இருக்குமா? இருக்குமா? இருக்கோம்னா எப்ப எந்திரிச்சு வர போறோம்? அடிமைத்தனத்துல நம்ம இருக்க கூடாதுன்னு இயேசுநாதர் வந்தாரு. அப்ப இயேசுநாதர் வந்து இன்னும் அடிமைத்தனத்துல இருக்கிறோமா எப்படி? சொல்றது புரியுதுங்களா இல்லையாங்க? விடுதலை கொடுக்கிற ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்திருக்கிறார். நான் ஏன் அடிமைத்தனத்துல இருக்க வேண்டும்? அந்த அடிமைத்தனம் என்ன இருக்கு நாம என்ன நினைக்கிறோம்னா, நான் விக்கிரக ஆராதனையை பண்ணினால்தான் நான் அடிமைத்தனத்துல இருக்கிறோம், அல்லது பல கெட்ட வழக்கங்கள்ல இருக்கிறதுனால அதுல இருந்து நான் விடுதலை ஆட்டதுனால இப்ப நான் அடிமைத்தனத்துல இல்லை அப்படிங்கிறோம். நிறைய பழக்க வழக்கங்கள்ல நாம் இன்னுமா என்ன செய்யறாங்க, அடிமைத்தனத்திலே இருக்கிறோம். நாம ஜெபம் பண்ணாமல் சில வேளைகளை அடிமைத்தனத்திலே இருக்கிறோம். காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொள்ளாமல் அடிமைத்தனத்திலே இருக்கிறோம். இப்படி நிறைய காரியங்களை அடிமைகளாக தான் நாம் இருக்கிறோம். இந்த அடிமைத்தனத்திலிருந்து நாம் எழும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய திட்டமாய் இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. நாம் வாசிக்கலாம், ஏசாயா எழுதின தீர்க்கதரிசன புஸ்தகம் 52வது அதிகாரம் 1 to 3 வரை. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள், பரிசுத்த நகரமாகிய எருசலேமே உன் உடுத்திக்கொள், அசுத்தனும் இனி உன்னிடத்தில் வருவதில்லை, தூசியை உதறிவிட்டு எழும்பு. பாருங்க, இந்த இடத்துல என்ன, தூசியை உதறிட்டு என்ன செய்யுங்க, எழும்புங்க. ஏன் எழும்புன்னு சொல்றாங்க? உன்னை நான் எழுப்பிட்டேன்பா, நீ அடிமைத்தனத்தில் இல்லை. அவர்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள். அந்த அடிமைத்தனத்தில் இருந்து ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறேன், ஆகவே நீங்கள் எழும்புங்கள். உங்களுக்குள்ளாக அடிமைத்தனங்கள் இருக்கிறது, உங்களுக்குள்ளாக ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் இருக்கிறது, இதை விட்டு விட்டு நீங்கள் எழுந்திருங்கள், உங்களை நான் பரிசுத்தப்படுத்துகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆமென். தலை தாழ்த்தி ஜெபிப்போம். பரிசுத்தம் உள்ள நல்ல பிதாவே, இந்த நல்ல வேளைக்காய் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வேளையிலும் உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே கர்த்தாவே, உங்களுடைய கரத்துல எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். நீங்க தாமே ஆண்டவரே எங்களை வழி நடத்தி ஆசீர்வதிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த வார்த்தைகள் ஆண்டவரே எங்களுடைய இருதயத்தில் விதைக்கப்படவும் அது பலன் கொடுக்கத்தக்கதாக இருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சரி, உங்களுடைய சூழ்நிலையை கொஞ்ச நேரம் பார்ப்போம். சகரியா எழுதின புஸ்தகம் 2வது அதிகாரம் 10வது வசனம். சகரியா 2:10. சீயோன் குமாரத்தியே. இப்ப இந்த இடத்துல சீயோன் அப்படிங்கறது எதை சொல்றாங்க? சீயோன் குமாரத்தி, எதை யாரை பத்தி சொல்றாங்க? யாரை பத்தி? சரி, ஏசாயா 51:11 எடுத்து வாசிங்க. அப்படியே யாருங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு ஒரு. அப்ப இந்த சீயோன்ங்கிறது யாருங்க? கர்த்தரால் மீட்கப்பட்டவர். அல்லேலூயா. அப்ப கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் யாருங்க? நம்ம தான். அப்ப நீங்களும் நானும் மீட்கப்பட்டவர், நாங்க தான், நம்ம தான். யாருங்க? சீயோன் குமாரத்திகள். நம்மை பார்த்து தான் வேதம் சொல்கிறது எழும்பு என்று சொல்லி.
அல்லேலூயா. நீ இருக்கிற இடத்திலிருந்து எழும்புங்கள். உங்களுக்கு நான் விடுதலை கொடுத்து விட்டேன். நீங்கள் அடிமைத்தனத்திலே இல்ல. ஆகவே நீங்க எழுந்திருங்கள். 52வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா புத்தகம். எருசலேமே வீட்டிலே சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்களே, நீக்கப்படுகிற. 2ஆம் வசனத்தை மட்டும்தான் வாசிக்கணும், 3ஆம் வசனத்தை சேர்ந்து வாசிக்கணும். சோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எழும்பு. நீங்கள் அடிமைத்தனத்திலே இருக்கிறீர்கள். ஒருவேளை சொல்ல நாங்க அடிமைத்தனத்திலே இல்லைங்க. சபை 8:30 மணிக்கு, எத்தனை மணிக்கு வரும்? கொஞ்சம் கால தாமதமாகுது. அப்ப எங்க அடிமைத்தனத்துல இருக்கிறோம்? ஏதோ ஒரு உலகத்துல நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? கொஞ்சம் அடிமைத்தனத்துல இருக்கிறோம். நம்ம வேதத்தை வாசிக்கிறோம். இன்னைக்கு நான் வேதத்தை வாசிக்க முடியல. அப்ப எங்க இருக்கிறோம்? இதை காட்டிலும் வேறு ஏதோ ஒன்றிலே நான் அடிமைத்தனத்துல இருக்கிறேன். ஆனால் இதே போல ஒவ்வொரு காரியங்களிலும் நாம் என்ன செய்யறாங்க? ஜெபம் நடக்குது. சண்டே மட்டும் நடக்குதா இல்லையா? மற்ற நாட்களில் நடக்கிறது. அப்ப அந்த நாட்கள்ல ஏன் வர முடியலன்னா வேறு ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம என்ன பண்ணிருக்கிறோங்க? பேண்ட். அதுல ஏதோக்குள்ள என்ன பண்ண கட்டப்பட்டு இருக்கிறோம். அந்த கட்டப்படுதல் தான் அடிமைத்தனம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆவிக்குரிய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றிலும் விடுதலையானவனாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. அந்த அனுபவமே வித்தியாசமானது. அந்த அனுபவம் உங்களுக்கு மகிழ்ச்சியை தருகிறது. அந்த அனுபவம் எல்லாவற்றிலும் ஜெயத்தை கொடுக்கக்கூடிய இருக்கிறது. அந்த எழும்புகிற அனுபவம் நமக்கு தேவையா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப இதுக்கான காரணம் என்னங்க? இந்த ஏன் அடிமைத்தனத்துக்கு நம்ம போனோம், ஏன் இதை நம்ம எழும்பணும் அப்படின்னு சொன்னா, ஏசாயா எழுதின புஸ்தகம் 5வது அதிகாரம் 1 ஒரு சில வசனங்கள். இப்பொழுது நான் என் நேசரிடத்தில் அவருடைய திராட்சை தோட்டத்தை குறித்து என் நேசருக்கேற்ற ஒரு பாட்டை பாடுவேன். பாட்டை பாடினேன். என் நேசருக்கு மகா செழிப்பான மேட்டிலே ஒரு திராட்சை தோட்டம். இது நமக்கு எல்லாம் தெரிஞ்சதுதான். ஒரு நல்ல திராட்சை செடியை நாட்டினேன். அது என்ன பண்ணுச்சுங்க? எனக்கு நற்குண திராட்சை செடியை நாட்டினேன். அது ஆகாத கொடியா என்ன செஞ்சுங்க? மாறினது. என்ன நல்ல கனி கொடுக்கும் நினைச்சேன், அது கசப்பான கனிகளை என்ன செஞ்சுதுங்க? கொடுத்தது. அப்போ நல்ல கனி கொடுக்க வேண்டும், நல்ல ருசியான ஒரு கனி கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல ஹைபிரிடா நல்ல அழகான ஒரு கொடியை வாங்கி நட்டு அதனுடைய பலனை எதிர்பார்க்கும் பொழுது, கசப்பான காரியத்தை கொடுக்கும் பொழுது எப்படி எஜமான் வெறுப்படைவானோ அதே போல ஆண்டவர் நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்து முடித்த பின்பு நம்மிடத்திலே ஒன்றை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அதை கொடுக்காவிட என்றால் ஆண்டவர் எவ்வளவு விசனப்படுவார். ஆமென். அப்ப அந்த விசனம் தாங்க இப்ப இருக்கு. அதுதான் அடிமைத்தனத்துக்கு நம்ம போன காரணம். நாம கனி கொடுக்கல. என்கிட்ட எல்லாத்தையும் கொடுத்துட்டாரு. எதையா கொடுக்காம இந்த பாவ மன்னிப்பை கொடுக்காம இருந்தாரா? கொடுத்துட்டாரு. கிருபை கொடுக்காம இருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரு. அன்பை கொடுக்காம இருக்கிறாரா? கொடுத்திருக்கிறாரு. நான் என்ன கேட்டு ஆண்டவர் கொடுக்கலங்க? எல்லாத்தையும் தானே கொடுத்தாரு. ஏன் இப்ப ஆண்டவர் கேட்டது மட்டும் நம்ம ஏன் கொடுக்க மாட்டேங்கிறோம்? இந்த காரியம் இல்லாதபடினாலே ஆண்டவர் முதல்ல வேலியை பிரிச்சாருன்னு சொல்லி இந்த ஏசாயா புத்தகத்தை பார்க்கிறோம். அப்ப வேலியை பிரித்தல் என்று சொன்னால் மற்றவர்கள் உனக்குள்ளே வருவதற்கு அனுமதி கொடுக்கிறார். அப்படி என்று சொன்னால் நாம் ஆண்டவரை விட்டு விலகி ஆண்டவருடைய வசனங்களை விட்டு விலகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய பாதுகாப்பை எடுத்து விடுகிறார். வேறொன்று நமக்குள்ளாக வருகிறது. அது என்ன வருதுன்னே தெரியாமே நம்ம அதுக்குள்ளேயே இருந்துட்டு என்ன பண்றாங்க? நாம் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கிறோம் என்று எண்ணுகிறோம். ஒருவேளை நமக்குள்ள பணங்கள் வரலாம், பொருளாதாரங்கள் உயர்வு வரலாம், பதவி உயர்வுகள் வரலாம். இதெல்லாம் வச்சுட்டு என்ன கர்த்தர் ஆசீர்வதிப்பார் நினைச்சுக்கிட்டு இருக்கோம்னா நாம ஏமாற்றப்படுகிறோம். ஆமென். பிசாசு மட்டும் கொடுக்க முடியாம இல்ல, பிசாசு என்ன செய்ய முடியும்? எல்லாத்தையும் அவனாலையும் கொடுக்க முடியும். ஆமென். அவன் தான் சொன்ன எனக்கு எல்லாம் கையளிக்கப்படுற, நீங்க காலை வந்து எல்லாத்தையும் தர்றேங்கிறானுங்க. அப்ப எல்லாமே அவன் கையில இருக்கு. அப்போ நாம இந்த உலக பொருளாதாரம் என் கையில வந்துட்டதுனால என் ஆண்டவர் ஆசீர்வதிச்சார் நினைச்சோம்னா நாம ஏமாந்து விடுகிறோம். வேறு எங்கே அடிமைத்தனத்தில் இருக்கிறோம்? வாசிங்க 5வது அதிகாரம் 24 இருந்து 29 வசனங்கள் வரை. எதிர்நிமித்தம் அக்னி ஜுவாலை வைக்கோலை பட்சிப்பது போலவும் செத்தையானது நெருப்புக்கு இரையாகி எரிந்து போவது போலவும் அவர்கள் வேர் வாடி அவர்கள் குளிர் தூசியை போல் பறக்கும் போது அவர்கள் சேனைகளின் கர்த்தருடைய வேதத்தை வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள சேனையில் தேவனுடைய வேதத்தை அவர்கள் வெறுத்து இஸ்ரவேலில் உள்ள பரிசுத்தருடைய
கர்த்தருடைய வசனத்தை அசட்டை பண்ணி ஆகையால் கர்த்தருடைய கோபம் நமது ஜனங்களுக்கு விரோதமாய் மூண்டது. அவர் தமது கையை அவர்களுக்கு விரோதமாய் நீட்டி பர்வதங்கள் அதிரத்தக்கதாயும் அவர்கள் பிணங்கள் நடுவீதியில் குப்பையை போலாகத்தக்கதாயும் அவர்களை அடித்தார். இவைகள் எல்லாவற்றிலும் அவருடைய கோபம் ஆறாமல் இன்னும் அவருடைய கை நீட்டினபடியே இருக்கிறது. இப்ப பாருங்க அங்க என்ன சொல்றாங்க, வசனத்தை கேட்காம அந்த ஜனங்க யாருங்க, இந்த சீயோன் குமாரத்தி, அதான் பத்தி பேசிக்கிட்டே இருக்கிறோம். இந்த சீயோன் குமாரத்தி ஆகிய தேவனுடைய பிள்ளைகள் கீழ்ப்படியாமல் போனதினாலே கர்த்தர் பயங்கர கோபம் அடைந்து என்ன செய்யறாங்க, தன் கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறாருங்க. சாபம் வந்து கொண்டே இருக்கிறது. அடிமைத்தனத்துல கொண்டு போய் போட்டாச்சு, கொடுமையான காரியங்கள் வந்தாச்சு. மாநிலம் அவங்களுக்கு கஷ்டமா இருந்தாங்களா இல்லையா? நல்லா தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க எங்க இருக்கிறாங்க, அடிமைத்தனத்துல தான் இருக்கிறாங்க. எகிப்துல கொண்டு போய் இருந்தாங்க. கொம்மட்டிக்காய் கிடைச்சு, வெள்ளரிக்காய் கிடைச்சது, வெள்ளைப்பூண்டு கிடைச்சது, மச்சங்கள் கிடைச்சது, எல்லாம் கிடைத்தது. ஆனாலும் அவர்கள் அடிமைத்தனத்துல தான் இருந்தார்கள். அப்ப நமக்கு எல்லாம் கிடைக்கிறதுன்னா நம்ம அடிமைத்தனத்துல இல்லை நம்ம நினைச்சிடாதீங்க. நாம் ஏதோ ஒரு வகையிலே ஒரு அடிமைத்தனத்திலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இப்போ நாம எழும்ப வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா, எழும்பித்தான் ஆகணும், வேற வழி இல்லை. இல்லை என்று சொன்னால் இந்த கேட்ட வசனத்திற்கு நான் இன்னும் கீழ்ப்படியலைன்னா கர்த்தர் என்ன பண்ணார், அவர் கையை நீட்டிகிட்டே தான் இருக்கும். நான் என்னைக்கு நம்ம எழும்பணுமோ அப்பதான் என்ன பண்ணுங்க, அது ஆசீர்வதி. அல்லேலூயா. சரி, வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனத்துல சொல்லப்படுகிறது. சரி, முதல்ல அந்த வசனத்தை நம்ம வாசிச்சிருவோம். அந்த ஏசாயா, அது ஏசாயால தான் 52 2வது வசனத்தை வாசிங்க. தூசியை உதறிவிட்டு நீ எழுந்து. முதல் வசனத்தை வாசிங்க. சீயோனே, முதலாவதாக எதை சொல்றாருங்க அவரு, இல்ல, வல்லமையை தெரித்துக்கொள். எழும்புறதான் வல்லமையை தெரித்துக்கொள். அப்ப நம்மள்ட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம். ஆமா, நான் சீயோன் குமாரத்தி தான். நான் வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்ச வசனம்லாம் எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நீ என்ன பண்ணணுங்கிறாரு, வல்லமையை தரிச்சுக்கொள்ளுங்கிறாரு. வாசிக்கலாம். எபிரேயர் 4வது அதிகாரம் 12வது வசனம். தேவனுடைய வார்த்தையானது ஜீவனும் வல்லமையும் உள்ளதாயும் இருபுறமும் கருக்குள்ள எந்த பட்டயத்திலும் கருக்கானதாயும் ஆத்துமாவையும் ஆவியையும் கணுக்களையும் ஊனையும் பிரிக்கத்தக்கதாக உருவ குத்துகிறதாக இருதயத்தின் நினைவுகளையும் வகையறுக்கிறதாயும் இருக்கிறது. அப்ப வார்த்தையினுடைய வல்லமை இந்த இடத்துல நீங்க என்ன சொல்றீங்க, புரிந்து கொள்ளுங்கள். ஆமென். எல்லாருக்குள்ள வசனம் இருக்காங்க, எல்லாருக்குள்ள வசனம் இருக்கா இல்லையாங்க? இருக்கு, எல்லாருக்குள்ளயும் வசனம் இருக்கு. ஆனா செயல்படுகிறதா, செயல்படுகிறதா? ஒருத்தரும் பேசுங்க. அப்ப அதுதான் அடிமைத்தனம். அங்கதான் உங்க வல்லமையை தெரிச்சுக்கன்னு சொல்றாங்க. அப்ப உங்களுக்கு கொடுத்த அந்த வார்த்தையினுடைய வல்லமையை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். மார்க் புத்தகம் 16 சொல்லப்பட்டிருக்குது. மார்க் 16 விசுவாசிகளா நடக்கும் அடையாளங்கள் ஆவன. அப்ப நம்மள்ட்ட என்ன கொடுக்கப்பட்டதுங்க, வசனங்கள் கொடுக்கப்பட்டது. ஆனா என்ன பண்ணல, அத என்ன சொல்லிருக்காங்க வசனத்துல 16 என்னங்க சொல்லிருக்கு, ஏன் துரத்த முடியலையா நம்மளால? முடியுமா? செஞ்சிருக்கோமா? ஏன் செய்யல? ஏன் செய்யல? என்கிட்ட ஒரு 1 கோடி ரூபாய் பணம் இருக்கு. நான் என்ன பண்ணுவேன், நல்லா செலவு பண்ணுவேன். உண்மைதான் அது. அப்ப என்ன பண்ணுவேன், சரி எங்கேயாவது போயிட்டு வரணும், ஒரு நல்ல காரா வாங்கு. அப்ப இந்த குட்டி காரெல்லாம் வேணும்பா, காசு நிறைய இருக்கு. என்ன பண்ணுங்க, நல்ல வசனம், நல்ல பெரிய காரா, நல்ல காரா, ரொம்ப வசதி வாய்ப்போட ஒரு காரை வாங்க மாட்டாங்க. வாங்க மாட்டாங்க. அப்ப என்னட்ட வார்த்தை எனக்குள்ள இருந்தால் இந்த வார்த்தையை நான் வெளியில கொண்டு போவேனா, கொண்டு போக மாட்டேனா? கொண்டு போகலன்னா என்கிட்ட வார்த்தை இல்ல, அல்லது வார்த்தையை நான் அடக்கி வைக்கிறேன். ரைட் அம்மா, அடக்கி வைக்கிறேன். ஆனா எனக்கு வார்த்தை தெரியுமானா தெரியும். புரியுதா நான் சொல்றது? புரியுதுங்களா? நான் எஜமானனால்
நான் பிதாவானால் என்னுடைய கனம் எங்கே? நான் எஜமானானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? வசனம் தெரியுமாங்க? தெரியும். தெரிஞ்சா 8:30 மணிக்கு மேல வருவாங்க. அப்ப சபை கூடு வருதல் வராம இருப்பாங்க. சபை கூடி வருதலை சிலர் விட்டு விடுகிறது போல நீங்களும் விட்டு விட மனதாக இருக்கிறீர்களா? வசனம் தெரியுமா தெரியாதாங்க? தெரியும். ஏன் வரல? அப்ப எங்கேயோ ஒரு இடத்துல என்ன பண்ணிருக்காங்க? வசனங்கள் தெரிகிறது, ஆனால் செயல்பட முடியாமல் நான் அடிமைத்தனத்தில் இருக்கிறேன். இதுல தாங்க சொல்றாரு, நீ மீண்டுமாய் வல்லமையை தரித்துக்கொள், அந்த வார்த்தையை நீ புதுப்பிச்சுக்கோன்னு சொல்றாரு ஆண்டவர். ஆமே. நம்ம சோர்ந்து போயிட்டோம். இது என்னங்க அது? அதுக்காண்டி என்னங்க பண்ண சொல்றீங்க? ரொம்ப நேரம் இருக்குது. ஆண்டவர் வருகையில இன்னவரும் காலதாமதம் பண்ணிருக்காருன்னா நமக்கு ஏதோ கொஞ்சம் கிரேஸ் டைம் கொடுத்திருக்காருன்னு அர்த்தம். நம்ம மாறிக்கொள்வது நல்லது. கர்த்தரை நாம மகிமைப்படுவதாக. வாசிக்கலாம். அப்போஸ்தலர் புத்தகம் 3வது அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து எடுத்து வாசிக்கலாம். என்னிடத்தில் இல்ல, என்னிடத்தில் உள்ளதை நான் உனக்கு தருகிறேன். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தினால நீ எழுந்து. அப்ப என்ன சொன்ன? எனக்குள்ளே இருக்கிறது நான் உனக்கு கொடுக்கிறேயா. அப்ப எனக்குள்ளே இருக்குது, ஏராளமா இருக்குது, வசனங்கள் ஏராளமா இருக்குது. எப்படி என்னிடத்தில் பொருளாதாரம் இருக்கும் பொழுது நான் எப்படி ஆயினும் அதை செலவு பண்ண விரும்புகிறேனோ, அதே போல என்னிடத்திலே வசனங்கள் இருக்குமானால் நான் எப்படி ஆகிலும் அதை செலவு பண்ணியே ஆக வேண்டும். ஆமென். அப்ப அதுதான் அவர்கிட்ட யார் இருக்கு? பேதுகிட்ட இருந்துச்சு. எனக்குள்ளே இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், எழுந்து நட. அப்ப வசனம் சொல்றாரு. 16ஆம் வசனத்தை எடுத்து வாசிங்க. அதே பகுதியில அவர் நாமத்தை பற்றும் விசுவாசத்தினாலே அவருடைய நாமமே நீங்கள் பார்த்து அறிந்திருக்கிற. அப்ப நீங்க பார்த்து அறிந்திருக்கிறது எதுங்க? வாசிச்சீங்க? அவருடைய நாமத்தை பற்றி விசுவாசம், அந்த வார்த்தையின் மேல இருக்கிற விசுவாசம், அததான் நீங்க பாக்குறீங்க. அப்ப நம்மகிட்ட என்ன இல்லைன்னு அர்த்தம்? வார்த்தையிலே விசுவாசம் இல்லை. அந்த வார்த்தையில விசுவாசம் இல்லாததினாலதான் நாம செயல்பட வேண்டிய காரியங்களை செயல்பட முடியாமல், ஆசீர்வாதங்களை சுதந்திரித்துக் கொள்ளாமல், எழும்பி பிரகாசிக்க முடியாதபடிக்கு அது என்ன உள்ள இழுத்துக்கிட்டே இருக்குது. அல்லேலூயா. ஆமே. நான் சொல்றது புரியுதுங்களா இல்லையா? அப்ப வசனத்தை நான் வெளியில கொண்டு போய் ஒருத்தர் நீங்க ஜெபம் பண்ணா பிசாசு ஓடிச்சுன்னா அவன் போய் என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தர் சொல்லுவான். அவன் வந்து ஜெபம் பண்ணி சுகமான என்ன பண்ணுவாங்க? இன்னொருத்தர் சொல்லுவான். இப்ப உங்க வெளிச்சம் என்ன பண்ணுதுங்க? அப்ப உங்கள்கிட்ட இருக்கிறத கொடுத்ததுனால என்ன பண்ணுதுங்க? அப்ப ஏன் கொடுக்கல? அப்ப எங்கேயோ உக்காந்து இருக்கிறோம்னு அர்த்தம். அப்ப ஒண்ணு சுயநலவாதிகளாக நாங்க உண்டுங்க, எங்க வேலை உண்டுங்க இல்லங்க. ஆண்டோடைய வேதம் சொல்கிற, நீ குணப்பட்ட பின் உன் சகோதரனை குணப்படுத்தி ஆக வேண்டும். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியிலும் சீசராக்க வேண்டும். இது எல்லாம் வேதம். இந்த வேதம் ஒரு நாளும் மாறாது. இந்த வல்லமை எனக்கு எதெல்லாம் ஆசீர்வாதம் அதை மட்டும் எடுத்து இந்த அன்னப்பறவைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது எங்க இருக்குன்னு தெரியல, பார்த்ததும் கிடையாது. அது என்ன பண்ணுங்க? பாலையும் தண்ணி வச்சா என்ன பண்ணுங்க? ஆமா, பாலை மட்டும் குடிச்சு விட்டு தண்ணி அப்படியே வச்சுருமா. அது மாதிரி நம்ம இந்த பைபிள்ல இருக்கிற அந்த ஆசீர்வாதமான வார்த்தையில மட்டும், ஆண்டவர் எனக்கு அதை கொடுக்குறீங்களா ஆண்டவரே, இதை கொடுக்குறீங்களா ஆண்டவர் சொல்லிட்டு சரிப்பா கொடுக்குறப்ப அதை போய் செய்யணும். ஆண்டவர் அதை விட்டுருங்க, ஆண்டவர் இதை மட்டும் கொடுங்க. ஆண்டவர் ஆண்டவருடைய எல்லா காரியத்திலும் எக்ரிமெண்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த காரியத்தை நீங்கள் வேண்டும் என்று கேட்கிறீர்களோ, எதையெல்லாம் எதிர்பார்க்கிறீர்களோ, அந்த காரியத்திற்கு பின்னோ அல்லது முன்னோ அந்த வசனத்தை பார்ப்பீர்களானால் அதிலே உங்களுக்கு ஒரு கட்டளை நிச்சயமாக இருக்கும். ஆமென். இன்று நான் உனக்கு விதிக்கிற கட்டளைப்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு நீ உண்மையாய் செவி கொடுப்பாயானால் நீ போகையிலும் ஆசீர்வாதம், வருகையிலும் ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் வேணும், என் வசனத்தை கீழ்ப்படி இல்லைங்களா? அப்ப எல்லா விதமான ஆசீர்வாதத்திற்கும் ஆண்டவர் ஒரு கட்டளை என்ன பண்ணிருக்கிறாரு, ஒரு கீழ்ப்படிதலை வச்சிருக்கிறாரு. அப்ப ஏன் அதை செய்ய மாட்டேங்கிறோம்? அப்ப அதை செய்யாததுனாலதான் நமக்கு ஆசீர்வாத குறைவு. நாம என்ன நினைச்சிருக்கிறோம்? நான் பைபிள் வசனம்லாம் எனக்கு தெரியும், நான் ஜெபம் பண்றேன். என்ன ஜெபம் பண்ணிருப்போம்? அதை தாருமாண்டவர் இப்படிதான் நம்ம என்ன பண்ணிருப்போம். யோபு எப்படி ஜெபம் பண்ணாங்க? தன் சிநேகிதருக்காக ஜெபம் பண்ணா கர்த்தர் அவனுடைய சிறையிருப்பை மாற்றினார்.
அப்ப நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது ஆண்டவரே சபையை ஆசீர்வதிங்க, சபையில் இருக்கிற ஆத்துமாக்களை சகோதர சகோதரிகளை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே சபையினுடைய ஊழியத்தை ஆசீர்வதிங்க, சபையினுடைய வளர்ச்சியை தாங்க. இதுக்கு நம்ம ஜெபம் பண்ணோம்னா பண்றோம். ஆனா இதுக்கு எடுக்கிற அந்த ஸ்திரத்தையும் ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க எடுக்கிற ஸ்திரத்தைக்கு என்ன பண்ணுதுங்க, கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு இல்லைங்களா? அது ஏன் அந்த வித்தியாசம்? அப்ப அதுதான் சொல்கிறது, நீங்கள் எழும்ப முடியாதபடிக்கு ஒன்று உங்களை எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதனாலதான் நீங்க வார்த்தைய வல்லமையா பிடிச்சுக்கிட்டு செயல்பட ஆரம்பிக்க வேண்டும். வாசிக்கலாம். ஒரு மார்க் எழுதின புத்தகத்துல வாசிச்சீங்கன்னா 4வது அதிகாரம் 16வது வசனத்தை எடுத்து வாசிங்களேன். இப்ப பாருங்க, விதை விழுந்துச்சு, கற்பாறையிலையும் விழுந்துச்சு, முள்ளிலையும் விழுந்துச்சு, ரோட்லயும் விழுந்துச்சு, வயல்லையும் விழுந்துச்சு. ஆனால் விதைகள் எல்லா இடத்துலயும் இருக்கிறது. வயல்களிலையும் என்ன பண்றதுங்க இருக்குது, முள்ளிலையும் இருக்குது, கல்லுலையும் வயல்வெளி வழியிலையும் இருக்குது. ஆனா வழியில இருக்கிற விதையை என்ன பண்ணியாச்சுங்க, ஓடும் பொழுது பிசாசு என்ன பண்ணிட்டாங்க, பொறுக்கிட்டான். இப்ப நம்ம பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்ப இந்த வசனத்தை கேட்க கூடாதபடிக்கு உங்கள் சிந்தனைகள் மாறுமானால் நீங்கள் வழி அருகே விதைக்கப்பட்ட விதைகளுக்கு ஒப்பாவீர்கள். ஆமென். நான் எங்கேயோ பார்த்துட்டே இருக்கிறேன், எங்கேயோ யோசிச்சுட்டே இருக்கிறேன்னா இந்த விதை உள்ள போகாது. அப்ப நெருக்கமா இருக்கிற இடத்திலையும் விதை விழுந்திருக்கிறது, பாறையிலும் விழுந்திருக்கிறது, அங்கேயும் முளைச்சிச்சு. ஆனால் சூழ்நிலைகள் நெருக்கப்படும் பொழுதோ அது என்ன பண்ணிடுச்சுங்க, பலன் கொடுக்கல. அப்போ நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? சூழ்நிலை கண்டு பயப்படுகிறோமா? சூழ்நிலை கண்டு நம்ம பயப்படுறோமா? அவங்க ஏதாவது சொல்லிட்டா, இவங்க ஏதாவது பண்ணிட்டா நாங்க என்ன பண்ணிடுவோம், எங்களை ஏதாவது கிண்டல் பண்ணுவாங்களே. யாரு எது சொன்னா என்னங்க, உங்களுடைய விதை அது முளைச்சுதான் ஆகணும். ஆனா நல்ல நிலத்துல இருக்கிற விதை என்னாச்சுங்க, அது பலன் கொடுக்குது. அதுக்கு நல்ல மண்ணில் உளுந்து அது ஊறி வெடிச்சு முளைச்சு வெளியில வந்து 30, 60, 100 மணி என்ன பண்ணுதுங்க. அப்போ விதை சாதாரணமா வரல, பல இடர்பாடுகளை தாண்டித்தான் அந்த விதை முளைத்து பலனை என்ன செய்துங்க. அப்ப நம்முடைய வேத வசனம், நமக்குள்ள இருக்கிற வேத வசனம் பல இடர்பாடுகளை தாண்டித்தான் அது பலன் கொடுக்க வேண்டும். நம்ம ஈஸியா கொடுத்துட முடியுமா? முடியாது. விசுவாசியில நடக்கும் அடையாளங்களான வியாதிகளை சுகப்படுத்துவீர்கள் அப்படின்னா, வியாதி சுமையை கை வைப்பீர்கள் அப்பொழுது சுகமானா நமக்கு கொஞ்சம் பேருக்கு பயம். என்ன பயம்? கைய வச்சா போகுமா போகாதா? அது நமக்கு பிரச்சனையா? அது யாருக்கு பிரச்சனை? சொன்னவருக்கு தான் பிரச்சனை. நீங்க என்ன கைய வைக்க சொன்னீங்க, கைய வச்சாச்சு. விசுவாசினா கைய வச்சாச்சு. குணமாக்குறது யார் வேலை? ஆண்டவர் வேலை. வைக்கிறதே என்னால முடியல அப்படின்னா என்ன செய்யறேன்னா, அவன் ஏதாவது சொல்லிவிட்டா என்னங்க, அவர் வந்து வச்சு ஜெபம் பண்ணாருங்க, ஒன்னும் ஆகல, அதை பத்தி எனக்கு என்ன கவலை? நான் அடுத்த இடத்துல போய் நான் ஜெபம் பண்ணுவேன். அவங்களுக்கு குணமாகலைங்க, அடுத்த இடத்துல போய் ஜெபம் பண்ணுவேன், குணமாகலைங்க, இன்னொருத்தருக்கு போய் ஜெபம் பண்ணேன், எனக்கு குணமாயிருச்சுங்க. ஓ, ஆண்டவர் உனக்கு மட்டும்தான் சித்தம் வச்சிருக்காரு, பாக்கி எல்லாருக்கும் கொடுக்கல, அவ்வளவுதான். இதுக்கு போய் நான் ஏன் வருத்தப்படணும்? நான் செய்ய வேண்டிய காரியத்தை நான் செய்யாதபடிக்கு நான் என்னுடைய வசனத்தை புதைத்து வைக்கிறது தான் என்னை எழும்ப முடியாமல் பண்ணுகிறது. இதைத்தான் சொல்கிறார்கள், வசனமாகிய வல்லமையை நீங்கள் திரும்ப எடுத்துக் கொள்ளுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. அதை நீங்க திரும்பி தரிச்சுக்குங்க, திரும்பி எடுத்துக்குங்க. அந்த வசனத்தை, கொடுத்த வசனத்தை கூட நமக்கு தான் கொடுத்துருக்க, வாக்கு தத்தங்களாய் கொடுக்கப்பட்டிருக்கிறது. வல்லமைகளுக்கு எடுத்து பயன்படுத்துறது தான் நமக்கு என்ன செய்யறாங்க, இத்தனை வசனங்கள் நமக்கு பயன்படுத்துறது தான் கொடுத்திருக்கிறாங்க. ஏன் எடுத்து பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க? நம்ம எல்லாம் எடுத்து பயன்படுத்தணும் வச்சுக்க, நம்ம வாழ்க்கை, நம்மளுடைய வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். வேத வசனம் சொல்றது, உன் வழியை கர்த்தருக்கு ஒப்புவித்து அவர் மேல் நம்பிக்கை யாரு, அவரே என்ன பண்ணுவாரு, காரியங்களை வாய்க்க பண்ணுவார். நம்ம என்னைக்காவது நம்ம ஒரு காரியத்தை விட்டு சொல்லிட்டு நம்ம சும்மா இருக்கிறோமா? அப்ப ஆண்டவர் வேடிக்கை பார்த்தாரு. நான் தான் சொல்றேன் செய்யறேன்னு சொன்னேன், நீ செய்யறியா? அப்போ நம்ம முட்டி மோதி குத்தி குலைஞ்சி ஐயோ கஷ்டப்பட்டு ஏங்க இந்த பிரச்சனைக்கு இந்த கடவுள் என்ன பண்ணாருன்னு தெரியல, கவனிக்க. ஏன் நீ சும்மா இருந்தீங்கன்னா அவர் செஞ்சுட்டு போறேங்கிறாரு, ஏன் ஒரு நாள் டெஸ்ட் பண்ணி தான் பார்த்தா தான் என்ன? அந்த அனுபவம் நமக்குள்ள கொண்டு வந்தா என்ன? நீ சொல்லி இருக்கிறீங்க அனுபவம் பெருசுக்கெல்லாம் போனாங்க, ஒரு சின்ன காரியத்தை விட்டு ஆரம்பிக்கலாங்க.
ரொம்ப பெரியதை கொண்டு போய் கொடுக்க வேணாங்க. கொடுத்தா ஐயோ அது என்ன ஆகும்னு உங்களுக்கு பயம் வேண்டாங்க. ஒரு சின்ன அற்பமான ஒரு காரியம் அது ஆண்டவர் கையில கொடுங்க. கொடுத்துட்டு ஆண்டவரை நம்பிக்கையா இருக்க, நீ கொடுக்குறியா கொடுக்குற எனக்கு தெரியாது பாருங்கன்னு சொல்லிட்டு கொடுங்க. நடந்துச்சா நம்பிக்கை வைங்க. அதுக்கப்புறம் நீங்க அடுத்த இடத்துக்கு போயிடணும். அதை காட்டிலும் பெரிதான உன் மேல அவர் மேல என்ன செய்யணுங்க, நீங்க நம்பிக்கை வைக்க ஆரம்பிச்சிடணும். இதுக்கப்புறம் விட்டுறக்கூடாது. நீங்கள் உங்களது வல்லமைகளை நீங்கள் முதலாவதாக என்ன செய்யுங்க, வசனத்தை சுதந்தரித்துக் கொள்ளுங்கள். அதுதான் வல்லமையை தரித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி வேதம் சொல்கிறது. அடுத்ததாக ஒரு வசனம் சொல்கிறது, உங்களுடைய அலங்கார வஸ்திரத்தை என்ன பண்ணுமா, அலங்கார வஸ்திரத்தை உடுத்திக்கொள். வஸ்திரம்னா என்ன, நமக்கு ஒரு பாதுகாப்பு இல்லைங்களா, நம்மளை அவமானப்படுத்த முடியாதபடிக்கு அல்லது எனக்கு ஒரு ஒரு அழகா அல்லது என்னுடைய கம்ஃபர்டபுளுக்காக நான் என்ன பண்றேங்க, நான் வச்சுக்க. அந்த நாட்கள்ல எல்லாம் சேலை கட்டிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு எல்லாம் பஸ்ல எல்லாம் என்ன பண்றாங்க, லேடிஸ் தான் போக வேண்டியிருக்கு, டூ வீலர்ல போட்டு அதுக்காக என்ன பண்ணிட்டாங்க, சுடிதாருக்கு வந்துட்டாங்க. அப்ப எப்படியோ ஒரு வகையில என்ன பண்ணிருக்காங்க, எனக்கு கம்ஃபர்டபுளா ஒரு ட்ரெஸ் என்ன பண்ணிருக்காங்க, அப்ப எனக்கு இது தேவை இல்லைங்களா. அப்போ ஆவிக்குரிய சீயோன் குமாரத்திற்கு எப்படி வார்த்தையினுடைய வல்லமை தேவையா இருந்ததை தரித்துக் கொள்ளுங்கள், அதை எடுத்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாரோ, அதே போல இந்த இடத்துல சொன்னாங்க, உங்களுடைய அலங்கார வஸ்திரத்தை நீங்கள் உடுத்திக் கொள்ளுங்கள் அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. வெளிப்படுத்தல் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 3:5. என்ன கொடுக்கப்படுங்க, யாருக்கு, ஜெயம் கொடுங்க. அப்போ வஸ்திரம்ங்கிறது வேதம் என்ன சொல்லுதுங்க, எதை பத்தி பேசுகிறது, ஜெயிக்கிறவனுக்கு. அதுக்கு என்ன, அது நம்ம எப்படி அர்த்தம் பண்ணலாம், இல்ல வேற, அந்த வஸ்திரம் கொடுக்கிறதுனா அதை எப்படி எடுத்துக்கலாங்கிற, ஆனர் கௌரவம், நம்மளை கௌரவப்படுத்தி என்ன பண்றாங்க, ஆமா வஸ்திரத்தை. யாத்திராம எழுதின புத்தகம் 29வது அதிகாரம் 29வது வசனத்தை எடுத்து வாசிக்கலாம். ஆரோனின் பரிசுத்த வஸ்திரங்கள் அவனுக்கு பின், அப்ப வஸ்திரம் யாரை சேருங்க, அப்ப ஆரோனுக்கு என்ன ஹானர் கொடுத்திருக்காங்க, ஆசாரியன் என்கிற ஹானர் கொடுத்திருக்கு. அப்ப அந்த ஹானர், அந்த மதிப்பீடு, அந்த கௌரவத்தை அவன் யாருக்கு கொடுக்கணும், அடுத்து உன் பிள்ளைக்கு கொடுத்து வேற யாருக்கும் கொடுக்க கூடாது. ஆமே வாசிக்கலாம். 1 யோவான் 2வது அதிகாரம் 27வது வசனம். நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் நிலைத்திருக்கிறது, ஒருவரும் உங்களுக்கு போதிக்க வேண்டியதில்லை. அந்த அபிஷேகம் சகலத்தை குறித்து. அப்ப நம்மளை யார் என்ன பண்ணிருக்கிறார் ஆண்டவர், ஒரு அபிஷேகத்திற்கு ஒரு ஹானர் கொடுத்திருக்கிறார். ஆமே, அந்த ஹானர் என்ன, நமக்கு ஒரு Dress கொடுக்கல, அபிஷேகம் என்கிற ஒரு ஹானரை கொடுத்திருக்கிறாரு. அப்ப நமக்கு எல்லாருக்கும் இருக்குதானா, இருக்குது. அந்த அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்துறோமாங்கன்னா, அந்த அபிஷேகத்தை நம்ம பயன்படுத்தல. ஏன் காரணம் என்ன என்று சொன்னால், வசனத்தை வாசிக்கலாம். 1 சாமுவேல் எழுதின புத்தகம் 13வது அதிகாரம் 11 நீ செய்தது என்ன என்று சாமுவேல் கேட்டதற்கு சவுல், ஜனங்கள் என்னை விட்டு சிதறி போகிறதையும் குறித்த நாட்களின் திட்டத்திலே நீர் வராததையும் பெலிஸ்தர் மிக்காசிலே கூடி வந்திருக்கிறதையும் நான் கண்டபடியினால். இப்ப பாக்கலாம், சவுலுக்கு சாமுவேல் வர கால தாமதமான ஜனங்கள்லாம் என்ன பண்ணாங்க, விலைக்கு போக ஆரம்பிச்சோன்னா இவன் என்ன பண்ணிட்டாருங்க, பலியை கொண்டாட நான் பலி செலுத்துறேன்ட்டான். அப்ப இவனுக்கு என்ன அபிஷேகம் இருந்தது, ராஜா என்கிற அபிஷேகம். இவன் என்ன பண்ணிட்டான், இன்னொன்றை செயல்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது இவன் தன்னுடைய அபிஷேகத்தை இழந்து விட்டான். ஆமென். புரியுதுங்களா? அதே சவுல் என்ன பண்ணா, எல்லாத்தையும் வெட்டிட்டு வராங்கன்னா அவன் என்ன பண்ணிட்டான், இருந்து கட்டிட்டு வந்துட்டாரு. ஆடு மாடெல்லாம் பிடிச்சி என்ன பண்ணாரு, ஓட்டிட்டு வந்தார். இப்ப என்ன சொல்றான், பலியை பார்க்கலும் கீழ்ப்படுதல் உத்தமம் தானே, அதனால உன் ராஜ்யபாரத்தை பிடிங்கி நான் வேற ஒருத்தர் கொடுக்க போறேன்ட்டாரு. அப்ப எதுல இருந்து இழந்து போனான், எதங்க இழந்து போனா, அந்த ராஜா என்கிற அபிஷேகத்தை இழந்து போனான். நம்ம முதல்ல நல்லா கவனிங்க, நம்ம வார்த்தையை நமக்கு ஏராளமா கொடுத்திருக்கிறாரு, வல்லமையை கொடுத்திருக்கிறாரு.
அதை நம்ம இழந்து போயிருக்கிறோம். திரும்ப நீங்க அந்த வல்லமையின்படியாக இந்த வாக்குத்தத்தங்களை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் வல்லமையை தெரிவித்துக் கொள்ளுங்கிறாங்க. இரண்டாவது ஒரு காரியத்தை பார்க்கணும், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஹானர், ஒரு அபிஷேகம் இருக்கிறது. இந்த அபிஷேகத்தை நீங்கள் இழந்து விடாதீர்கள். நம்ம என்ன பண்றோம்னா, நமக்கு மட்டும் ஒரு அபிஷேகம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அபிஷேகங்கள் இருக்கிறது. நாம என்ன நினைக்கிறோம், எனக்கு அந்த மாதிரி தான் நான் பண்ணணும்னு போய் நம்ம அபிஷேகத்தை என்ன பண்ணிட்டாங்க. அவங்க அந்த மாதிரி செய்யறாங்களே, நான் அந்த மாதிரி செய்யணும் முடியாது. அவங்க அந்த காரியத்தை தான் செய்ய முடியும், அந்த காரியத்தை என்னால் என்ன செய்ய முடியாதுங்க, செய்ய முடியாது. அப்ப செய்ய முடியாத ஒரு காரியத்தை நான் உள்ளே பிரவேசிப்பனால் இருக்கிற அபிஷேகம் எனக்கு என்ன செஞ்சிருங்க, போயிடும். ரோமர் எழுதின புஸ்தகம் 8வது அதிகாரம் 9வது வசனத்தை வாசிக்கிறோம். தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவராய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடைய அல்ல. இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க திரும்ப அந்த வசனத்தை. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவராய் இராமல். அப்ப நீங்க எதுக்குள்ள இருக்க மாட்டீங்க. அப்ப உங்கள்ட்ட அபிஷேகம் நிலைச்சிருந்துச்சுன்னா நீங்க மாமிசத்துல என்ன பண்ண மாட்டீங்க. அப்ப சர்ச்சைக்கு ஒரு சனிக்கிழமை, அதாவது ஞாயிற்றுக்கிழமை அல்லாத ஒரு நிகழ்ச்சி ஒண்ணு இருந்துச்சுன்னா ஆவிக்குரியானதை என்ன பண்ணிருப்பேன், ஆவிக்குரியானதை என்ன பண்ணிருப்பாங்க, இன்னைக்கு இங்க சர்ச்சில் மீட்டிங் சொல்லி வந்திருப்பேன். ஆனா நான் என்ன பண்ணிட்டேன், என்னுடைய மாமிசத்தை குறித்து நான் முக்கியப்படுத்துகிறேன். அப்ப என்ன பண்ண, என்னமா சிரிக்கிற, இது வேத வசனம், அதுதான், அதை தவிர மாத்தவே முடியாது. அப்ப ஏன் வர முடியலங்கிறது யார் என்ன காரணம் முடியும் சொல்ல முடியும். என் நேரத்தை ஏன் நான் கொடுக்க மாட்டேங்கிறேன், எனக்கு முன்னாடியே தெரியும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை பிரேயர் இருக்குன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் ஏதோ ஒரு காரணத்துக்காக வெளியில எங்கேயாவது போகணும்னா நம்ம என்ன சொல்லிடுவோம், நமக்கு இருக்கிற நம்மளுடைய ஷெட்யூல் எல்லாம் என்ன பண்ணிடுவோம், மாற்றி அந்த இடத்துக்கு போறதுக்கு நம்ம பிரயாசப்பட்டுடுவோம். கல்யாணத்துக்கு போகணும்னு சொன்னா நம்ம என்னென்ன காரியமோ எல்லாத்தையும் ஒழுங்குபடுத்தி நீ கல்யாணத்துக்கு கரெக்டா போயிடணும், கரெக்டா கல்யாணத்துக்கு போயிடும். ஆனால் ஏன் ஆலயத்திற்கு வரும் பொழுது அது அடுத்த நாள் சனிக்கிழமை. அப்ப அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் வர மாட்டேங்கிறோம். அப்ப நான் மாமிச பிரகாரமாக இருக்கிறேன், என்னிடத்தில் இருக்கிற அபிஷேகத்தை நான் இழந்து விட்டு இருக்கிறேன். என்கிட்ட இருக்குது, அதை பயன்படுத்தல. சொல்லுங்க, அதான் உண்மை. என்னிட்ட நான் என்ன பண்ணிருக்கேன், என்கிட்ட ஆவி இருக்குது. இந்த ஆவி உற்சாகமாக இருக்குன்னா இல்ல, மாமிசம் என்னிட்ட என்ன பண்ணுதுங்க, அதிகமாகிறேன். நான் செய்ய நினைக்கிறதை செய்ய முடியாதபடிக்கு எனக்குள்ளே ஒரு பாவ பிரமாணம் இருக்கிறது. அந்த மாமிச பிரகாரம் போகலன்னா இப்ப என்ன மோசமா போகுது. அங்க போய்தா என்ன பண்ண போறோம், அவருக்கு இதே வேலை தான். உண்மையிலே எனக்கு இதே வேலை தான், வேற வேலை இல்லை. ஏன், எனக்கு கொடுத்த அபிஷேகம் அதுதான். ஏன்னு சொன்னால் என் கையில கொடுக்கப்பட்டிருக்க அத்தனை ஆத்துமாக்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணுங்க, பரலோகத்துக்கு கொண்டு போனா என்கிட்ட கொடுத்துருக்கேன். நான் அதுல போய் அலட்சியமா இருக்க முடியுமா. அப்ப என் அபிஷேகத்தை நான் என்ன செஞ்சிருவேன். அதனால வேதம் சொல்கிறது, ஆசாரியனுடைய வாயில ஆண்டவருடைய வசனத்தை தேடுவார்களே. மந்தையை கைவிடுகிற மேய்ப்பனுக்கு, மந்தையை கைவிடுகிற மேய்ப்பனுக்கு கைவிட முடியுமா. எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும், எவ்வளவுதான் நீங்க என்ன பண்ணாலும், எப்படியாயிலும் உங்களை கொண்டு போய் சேர்க்கணுங்கிறதா எனக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம். அந்த அபிஷேகத்துல நான் சரியா இல்லைன்னு சொன்னா எனக்கும் தண்டனை உண்டு. என்ன பார்த்துதான் அந்த காரியங்கிற எழுப்பிதுங்கிற. ஆமே, வாசிக்கலாம். கொலோசியர் புஸ்தகம் 2வது அதிகாரம் 19வது வசனம். தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களை துணிவாய் நுழைந்து. இப்ப என்ன பண்றாங்க, வசந்த வாசிங்க. மாயமான தாழ்மையிலும் தேவதூதர்களுக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று காணாதவர்களை துணிவாய் நுழைந்து தன் மாமிச சிந்தையினாலே இருமாப்பு கொண்டிருக்கிற எவனும் உங்கள் பந்தய பொருளை நீங்கள் இறந்து போகும்படி. ஆமாங்க, பந்தய பொருளை விட்டுடுவாங்க. ஒரு காரியத்தை சொல்ற, 115வது சங்கீதம் 3வது வசனத்திலிருந்து எடுத்து வாசிங்க. நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நம்முடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். நமக்கு சித்தமானவையும் செய்கிறார்.
அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும். அவர்களுடைய யார் விக்கிரகங்கள்? மாமிச பிரகாரம். மாமிச பிரகாரமா இருக்கிற அவருடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும். வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. மனுஷருடைய கைவேலையுமாய் இருக்கிறது. அவைகளுக்கு வாயிருந்தும் பேசாது. அது வாயிருந்தும் பேசாது. அவைகளுக்கு கண்கள் இருந்தும் காணாது. அது கண்கள் இருந்தும் காணாது. அவைகளுக்கு காதுகள் இருந்தும் கேளாது. அது காதுகளில் இருந்தும் கேளாது. அவைகளுக்கு மூக்கிருந்தும் முகராது. அது மூக்கிருந்தும் நுகராது. அவைகளுக்கு கைகள் இருந்தும் தொடாது. அது கைகளில் இருந்தும் தொடாது. அவைகளுக்கு கால்கள் இருந்தும் நடவாது. அது கால்களில் இருந்தும் நடவாது. உங்கள் தொண்டையால் சத்தமிடவும் மாட்டாது. அது தொண்டையினால சத்தமிடவும் மாட்டாது. அவைகளை பண்ணுகிறவர்களும் அவர்களை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். அவர்களைப் போலவே இருப்பார்கள். அப்படித்தானங்க? எவைகளை போல இருப்பாங்க? விக்கிரகத்தை மாதிரியே இருப்பாங்க. நீ கண் இருந்தும் பார்க்க மாட்டா, காது இருந்தும் கேட்க மாட்டா, வாய் இருந்தும் அதை பூரா ராத்திரி பூரா எடுத்து சுத்திட்டு வந்தா என்ன சொல்லுதுங்க வேதம்? அதை போலவே அவனும் இருக்கிறாங்க. ஏன்? அவர்களுடைய அபிஷேகத்தை மறந்து விட்டார்கள். நீ யாருன்னு தெரியாம போச்சு. உன் ஆண்டவர் எதுக்காக படைச்சாருங்கிறத மறந்து போச்சு. என்னை எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆனா எனக்கு என்ன செய்யறாங்க? எல்லாமே தகுதியாயிராது. எல்லாத்தையும் நான் செய்யலாம் செய்யக்கூடாது. அப்ப இந்த அபிஷேகத்தை நீ இழந்து போறாங்களே. அப்ப நாம எழும்பணும். எதுக்கு எழும்பணுங்க? ஐயா அவனுக்கு தெரியல, அவனுக்கு சொல்லி கொடுத்துக்கிறதுக்கு நாம எழும்பி ஆகணும். என்னங்க எலும்புங்கிறது தான் சொல்றாங்க. நம்மள மாதிரி அப்ப அவங்க என்ன சொல்றாங்க? நம்ம குறைகளை தான் அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. நம்ம எழும்பி ஆகணும். அப்படிதான் போட்டிருக்கு. அதனால சொல்லிட்டு இருக்கு. வாசிக்கலாம். அடுத்த ஒரு காரியம், எழுந்திரு என்கிற ஒரு வாசனம் இருக்கு. வாசிங்க மாதிரியை தொடர்ந்து. ஏசாயா 52:2. உன் தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. அப்ப நம்ம என்ன பண்ணணுங்க? நம்ம விழுந்து போயிட்டோம் பாத்தீங்களா? அப்ப நம்ம என்ன இருக்குங்க? தூசி இருக்கு. அதை தட்டி நீ என்ன பண்ணுங்க? லூக்கா எழுதின புத்தகம் 9வது அதிகாரம் 60வது வசனம். லூக்கா 9:60. அதற்கு இயேசு, மரித்தோர் தங்கள் மரித்தோரை அடக்கம் பண்ணட்டும். நீ போய் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து இப்ப என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? மரித்தோர் தங்கள் மரித்தோரை. இந்த ஒரு வசனத்தை எனக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆச்சு. யாரு மரித்தோர், யார் மரித்தோர் அடக்க போனதை நானே தெரிஞ்சு பார்க்க எனக்கு ஒன்றும் புரியல. ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு அருமையான ஒரு பாஸ்டர் ஒரு டேக்ஸ்ங்கிற ஒரு பைபிள் இருந்துச்சு, கான்கரன்ஸ் பைபிள் இருந்துச்சு. நான் இதை பார்க்கணுங்கிறத அவர்கிட்ட வாங்கி விரும்புகிறேன். அந்த டேக்ஸ் கொஞ்சம் நல்ல பைபிள். அதை எடுத்து பிரிச்சு பார்த்தா ஸ்பிரிச்சுவல் டெத், பிசிக்கல் டெத்னு போட்டிருக்காங்க. ஆவிக்குரிய மரணம், சரீர பிரகாரமான மரணம். அப்போ நாம சரீர பிரகாரமான மரித்தவர்கள் அல்ல, ஆவிக்குரிய மரித்தவர்களா இருக்கிறார்கள். இந்த மரித்தவரை தான் நம்ம எழுப்பி விடணும். ஆமென். இந்த இருளான ஜனங்களுக்கு தான் நம்ம வெளிச்சத்தை கொடுக்கணும். இதுக்கு தான் நம்மளை எழும்புன்னு இருக்கிறாரு. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எபேசியர் எழுதின புத்தகம் 5வது அதிகாரம் 14வது வசனம். ஆதலால் தூங்குகிற நீ விழித்து மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்பொழுது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார். நம்ம ஏன் எழும்ப மாட்டேங்கிறோம்? அடுத்த மட்டும் ஏன் சொல்ல மாட்டேங்கிறோம்னா நம்ம இன்னும் மரித்தவர்களா இருக்கிறோம். ஆவிக்குரிய மரித்தவர்களா இருக்கிறபடினாலே தான் நாம் நம்முடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லவில்லை. என்கிட்ட இருக்குல்ல, என்கிட்ட ஏராளமா இருக்குல்லங்க. எதுவும் கொடுத்தா குறைஞ்சிருமா? காசு வேணா குறைஞ்சிரும். நீ கையில இருக்கிற 10 ரூபாயில ஒரு 5 ரூபா கொடுத்தா 5 ரூபா தான் இருக்கும், 5 ரூபா போச்சு. ஆனா என்னகிட்ட இருக்கிற வேத வசனத்தை கொடுக்குத்தனா அது அப்படியே தான் இருக்கும். இன்னொரு வாட்டி கொடுத்தனா அது அப்படியே தான் இருக்கும். இன்னொரு வாட்டி கொடுத்தேன்னு வச்சுங்க, இந்த வசனம் எனக்கு மனப்பாடம் ஆயிரும். ஆமே. அப்ப என்கிட்ட இருக்கிறது ஒரு நாளும் குறைவுபடாது. அப்ப ஏன் என்கிட்ட இருக்கிறத மரித்தவரிடத்தை எழும்ப பண்ணவில்லை? இன்னைக்கு அவர்கள் உயிரோடு செத்தவர்களாக இருக்கிறார். ஆவிக்குரிய மரணத்திலே இன்னைக்கு அநேக ஜனங்கள் பிணமாக சுத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் அறியல, அறிந்திருந்தும் அவர்கள் இன்னைக்கு தெரியல. ராத்திரி பூரா சுத்திட்டு தெரிஞ்சாங்க ஐயா, வெட்டி வெடிச்சு சுத்திட்டு தெரிஞ்சாங்க ஐயா.
அதை சுத்தி சுத்தி ஒரு பொம்மையை சுத்தி சுத்தி என்ன பண்ணிருக்கிறாங்க, அதை தூக்கிட்டு சுத்தி திரிஞ்சிட்டு இருக்கிறாங்கய்யா. யாருங்க இப்போ தூம்பா எதை போட்டு தூக்கிட்டு போவாங்க, அது மாதிரி பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. தூம்பா தூக்கிட்டு போற மாதிரி இன்னைக்கு எல்லாத்தையும் பிடிச்சி இழுத்துட்டு போறாங்களே. மரித்த ஒரு காரியத்தை, விக்கிரகம் வாயிருந்தும் பேசாது கண்ணிருந்தும் பார்க்காத ஒரு விக்கிரகத்தை அவர்கள் எப்படி வணங்கி போறார்கள், ஆவியிலே மரித்தவர்களா இருக்கிறார்களே, அவர்களை நாம் எப்பொழுது எழுப்புவது? அதுக்குதான் நம்மகிட்ட வார்த்தையை கொடுத்திருக்கிறாரு. என்னிடத்தில் இருக்கிறதை நான் உனக்கு தருகிறேன், எழுந்து நட. எப்ப அவங்க எழுப்பி விட போறாங்க? ஆமே, அதுக்குதான் எந்திரிக்க சொல்றாரு. இன்னொன்னு அடுத்த வசனம் வாசிங்க. அதுல 52:2 தூசியை உதறிவிட்டு எழுந்து எருசலேமே என்ன பண்ணுங்க? நீச்சது. அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அது ஒரு ஸ்தானம். என்னுடைய ஸ்தானத்தை நான் என்ன செஞ்சிடக்கூடாதுங்க? நான் யாருங்க? 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது வசனம். நம்மளாம் யாரு? வாசிக்குமா? நீங்களோ நீங்கள் உங்களை அந்தகாரத்தில் நின்று தன்னுடைய ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீக ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனங்களாயும் இருக்கிறீர்களே. மத்தவங்க பாக்குறதுக்கு நம்ம ஏழைப்பாளையா இருக்கலாங்க, ஆனா தேவனுடைய பார்வையிலே ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய சொந்த ஜனங்க. இங்க உள்ள பணம் அல்ல, தேவனுடைய பார்வையில் நான் எப்படியா இருக்கிறேன்? நான் ஒண்ணுக்கு இன்னைக்கு அன்னாடங்காட்சியா இருக்கலாம், இன்னைக்கு பட்டினியா கிடக்கலாங்க, ஆனா தேவனுடைய பார்வையில நான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. அந்த ஸ்தானத்துல நான் இழந்துடக்கூடாதுங்க. நான் யாரு? நான் கடவுளுடைய பிள்ளை. அடுத்தவனை போல நின்று என்ன பண்ணக்கூடாதுங்க? ஒத்து போயிடக்கூடாது. ஆமே. ஒரு வசனத்தை வாசிக்கலாமா? 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 1 வெளிப்படுத்தல் 2வது அதிகாரம் 5. ஆகையால் நீ இந்த நிலைமையில் இருந்து விழுந்தாய் என்று மனம் திரும்பி இப்ப என்ன பண்ணீங்க? உன் ஸ்தானத்துல இருந்து விழுந்துட்டா பரவாயில்ல, திரும்பி எழுந்திருக்கிறாரு. நான் முன்னாடி விழுந்துட்டேங்க, இப்ப நான் ஆண்டவருடைய பிள்ளையா மாறிட்டேன். அப்ப அந்த ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய ஸ்தானத்தை நீங்க விட்டுறாதீங்க. அவன் எப்படிங்க இருப்பான்? ஜெபிப்பாங்க, எல்லாருக்கும் ஜெபிப்பாங்க, சபையில ஜெபிப்பாங்க, ஆவியில நிறைஞ்சு ஜெபிப்பாங்க, ஆண்டவருக்கு எதையும் செய்ய ஆரம்பிப்பாங்க, சபையில இணைஞ்சு எல்லா காரியங்களும் செய்வாங்க, ஊழியம் செய்வாங்க, வேத வசனத்தை வாசிப்பாங்க, எல்லா காரியம் அவன்கிட்ட இருக்குங்க. யாருங்க அவங்க? சொந்த ஜனங்க. அவங்கதான் ராஜரீக ஆசாரிய கூட்டம். அல்லேலூயா. ஒரு கூட்டத்துல, பெண்கள் ஐக்கிய கூட்டத்துல ஒரு அம்மா பாடுது. அந்த அம்மாவுக்கு 100 வயசோ பாத்தீங்களா? யாராவது ஒரு பாட்டு பாடுதுங்க. அந்த அம்மா கையை தட்டிட்டு பாட்டுக்கு ஆடிட்டு பாடுது. எங்க இருந்துச்சுங்க வந்துச்சு அந்த அம்மாவுக்கு பல? தன் ஸ்தானத்தை இழக்கலைங்க அவங்க. இன்னைக்கு நீங்க நிறைய புக்ல படிச்சு பாத்தீங்கன்னா செருப்பு தைச்சுக்கிட்டு இருப்பான், ஆனா பக்கத்துல உட்காந்து பைபிள் வாசிச்சுட்டு இருக்கிறான். அவனுக்குள்ள இருக்குதுங்க அந்த ஸ்தானம். ஒரு நாள் அதை இழந்து போக மாட்டான். நான் ஏன் என்னுடைய டிகிரி 50 ரூபா ஒரு சமுதாயத்துல ஒரு அந்தஸ்து வந்துட்டா போதும், நம்ம என்னமோ திருப்பு அந்த திருப்பிட்டு இருக்கிறோம். நான்லாம் யார் தெரியுமா? நான் உங்க திருப்பெல்லாம் கொஞ்ச நேரம் தான், மூச்சு போச்சுன்னா என்னாச்சுங்க? பாடியை தூக்கன்றுவாங்க. அப்ப எங்க போறோம்? அப்ப வேதம் சொல்லுகிறது, என்னுடைய ஸ்தானத்தை நான் இழந்து போக கூடாது. வாசிங்க 1 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 2வது அதிகாரம் 8 - 11. ஒன்று தீமோத்தேயு 2வது அதிகாரம் 8 அப்படி என்ன போட்டுருங்க? முத்துக்களினாலும் வஸ்திரங்களினாலும் பொன்னினாலும் அப்ப அலங்கரிக்க கூடாதுன்னு போட்டிருக்கா? எப்படி போட்டிருக்கு? அலங்கரியாமல்னா அது அலங்காரம் அல்ல. அப்ப எது அலங்காரம்? வாசிங்க தொடர்ந்து. தகுதியான வஸ்திரத்தினாலும் ஞானத்தினாலும் தெளிந்த புத்தியினாலும்
அலங்கரிக்கணும். இதுதான் ஸ்தானம். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில இருக்கிறேன் அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு பைபிளை தூக்கிட்டு கையில பிடிச்சிட்டு வந்து நான் ஆவிக்குரியவனா இதெல்லாம் கதையெல்லாம் வேண்டாங்கிறார் ஆண்டவர். இது வேஷம் கட்டாத, இது இல்ல உன் ஸ்தானம். உன் ஸ்தானம் இந்த வசனம் இங்க இருந்தா போதும். நீ கையில தூக்கிட்டு கொண்டு வந்து இப்படியே காட்டிட்டே போனோம்னா என்ன ஆகுங்கிறீங்க? பாக்குறவங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். ஒரு காரியத்தை சொல்றேன், டாக்டருங்க எவ்வளவு போட்டு தெரியுவாங்களா? செத்தஸ்கோப்பை தோல்ல போட்டுட்டு. வக்கீலுங்க எப்படியா கருப்பு போட்டு எங்கேயா தெரிஞ்சிருக்காங்க பாத்திருக்கீங்களா? ஏன் அவங்களுக்கு எந்த இடத்துக்கு தேவையா? ஆனா சினிமால ஒரு வீட்டுக்கு போற டாக்டர் எல்லாம் எப்படி இருப்பாங்க பாத்துருக்கீங்களா இல்லையா? நான் முன்னாடி பாத்துருக்கேன், அதனால சொல்றேன். எப்படி போவாங்க டாக்டர்? போட்டு செத்தஸ்கோப் போட்டு. அது மாதிரி லாயர் போனாலும் என்ன பண்ணாங்க? ஒரு கருப்பு. ஏன்? அவன் டூப்ளிகேட்டு. அதனால எதையாவது ஒன்று காட்டினாதான் அவனுக்கு வைக்கணும் தெரியும். ஆனா வெளியில இருக்கிறவனுக்கு டூப்ளிகேட் இல்ல, அவன் ஒரிஜினல். அவன் போட்டு போட்டாலும் வைக்கல தான், போட்டு போடாட்டாலும் வைக்கல தான், போட்டு போட்டாலும் டாக்டர் தான், போட்டு போடாட்டாலும் டாக்டர் தாங்க. ஆனா டூப்ளிகேட் தான் எது தேவையா இருக்கு? அப்ப நம்ம அடையாளம் பார்த்துக்கிட்டு இருக்கோமா? நான்லாம் ரொம்ப ஆளுன்னு அடையாளம் காட்டினோம்னால நம்ம டூப்ளிகேட்டா மாறிடுவோம். அந்த மாதிரி நம்ம வேஷம் கட்ட வேண்டாம். இது நமக்குள்ள இருந்தாலே போதும். நம்முடைய மாற்றங்களை கண்டே என்ன பண்ணிடுவார் ஆண்டவரே? கண்டுபிடிச்சிருவாரு. அதான் சொல்றேன், ஊழியக்காரனை பார்த்து சொல்றாங்க, மனுஷனை பிரியப்படுத்துகிறான்டா நான் கர்த்தருடைய ஊழியக்காரன் அல்லவே. ஒருத்தங்க நிறைய காணிக்க கொடுக்குறாங்கிறதுக்காக அவங்களை அப்படியே உயர்த்திட்டே போலாமா? இல்லை அவங்க சொன்னதெல்லாம் சரி நான் சொல்ல முடியுமாங்க? அப்படி சொன்னா நான் ஊழியத்துக்கு லாய்க்கலன்னு அர்த்தம். எனக்கு என்ன ஆண்டவர் சொல்றாரு சொல்லிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் என் வேலை. அது பலன் வருதா வரலையான்னு தெரியும். நான் என்ன பண்ண? ஆண்டவருக்கு வாயா இருக்கணும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ சொல்லணும், அவ்வளவுதான். நான் அதை விட்டு என்ன பண்ணக்கூடாது? அவங்க யாருங்க, இவங்க யாருங்க, இவங்களை வயத்து அந்த வேலை எனக்கு என்ன செய்யாதுங்க. மனுஷனை பிரியப்படுத்தினா கர்த்தருடைய ஊழியக்காரன். ஆனா வேதம் சொல்கிறது, ஒரு ஊழியம் செய்தா பிதாவானவர் கணப்படுத்துறாரு. பிதாவானவர் கணப்படுத்தினா சபை என்ன பண்ணணுங்க? சபையும் கணப்படுத்தணும். உணவு கொடுத்தவரதா பிதாவே கணப்படுத்துறாரு. இப்ப நான் உங்களுக்கு எதுக்கு புக்கு கொடுத்தேன்? கணப்படுத்துறேன். எதுக்கு கணப்படுத்துறேன்? ஊழியம் செய்யறாங்க. உட்காந்து வாரம் உட்காந்துட்டு அவங்க என்ன பண்றாங்க? டைப் பண்ணிட்டு உட்காந்து இருக்கிறாங்க. யார் பேர் போடணும், இவங்க எல்லாம் வந்துட்டாங்களா வரலையா, அதுக்கு ஒரு கேள்வி வருது. உடனே கேள்விக்கு அவங்க பதில் போன் வருது. இல்லங்க இப்படி பண்ணுங்க. எதுக்கு மேனகட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க? ஆரம்பத்துல வெறும் வார்த்தையா மட்டும் இருந்துச்சுங்க. இன்னைக்கு என்ன பண்ணிருச்சுங்க? அது வளர்ந்து இருக்கிறது. அப்ப என்ன பண்ணுங்க? அவங்களுடைய முயற்சி அதான் வளர்ச்சி. அந்த வளர்ச்சியில ஸ்பேஸ் இருக்கலாம், கேப் இருக்கலாம், ஆனா ஒரு வளர்ச்சி வந்திருக்கா இல்லையாங்க? அப்ப அந்த ஊழியம் செய்யும் கூட அவங்களை என்ன பண்ணணுங்க? கணப்படுத்தி தான் ஆகணும். ஏன்? அது ஆண்டவரே கணப்படுத்துறாரு. அதுக்குதான் ஒரு புக் வாங்கி கொடுக்குறோம். ஆமே. எங்களுக்கு எல்லாம் புக் இல்லையா? நீங்களும் உங்களுக்கு உங்களுக்கும் புக் வாங்க. ஆமே. நான் எப்படியும் பைபிள் எல்லாரும் படிக்கணும்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் பைபிள் படிச்சிருக்கீங்க? இந்த வருஷத்துக்குள்ள ஒரு பைபிளை முடிச்சிடணும்னு சொல்லியிருக்கேன். எத்தனை பேர் தொடர்ந்து படிச்சுட்டு இருக்கிறீங்க? நன்றி. முடிச்சிட்டீங்கன்னா இந்த வருஷத்துல முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்லாருக்கும் பிரைஸ். இந்த வருஷத்துக்குள்ள முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ். இல்லைனாலும் இப்போ நாளும் படிச்சு கூட நீங்க என்ன பண்ணுங்க? 20-30 அதிகாரத்தை சேர்த்து படிச்சாலும் பரவாயில்ல, முடிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆகவே நாம தகுதியை ஒரு நாள் இழந்துடாதீங்க. உங்களுக்கு கொடுத்துட்டு ஒரு நல்ல ஹானர் கொடுத்துருக்குறாங்க. நீங்க போய் உக்காந்து ஏப்பச்சாப்பையோட ஆளுங்கள்லாம் போய் உக்காந்துட்டு ஒன்று இந்த என்ன சொல்லுவாங்க, இந்த கிழவிகள் பேச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஊர்ல உட்காந்து அது என்னங்க, இது என்ன ஆச்சுங்க, அது என்ன ஆச்சுங்கன்னு அங்கெல்லாம் போய் உட்காராதீங்க. ஏன்? உங்களுக்கு தகுதி இல்லை அந்த இடம். நீங்க யாரோட போய் உட்காரணும்? இன்னொரு விசுவாசியோட போய் உட்காரணும். அந்த விசுவாசி என்ன சொல்லுவாங்க? ஜோம் பண்ணுவோம், இந்த வசனம் அப்படி சொல்லு, என் வாழ்க்கையில் இப்படிலாம் நடந்துச்சு, இதுதான் நடக்கும் அங்க பேச்சு. ஆனா தேவையில்லாத இடத்துல என்ன பேச்சுட்டு இந்த கிழவிகள் பேச்சுங்கிறது என்ன பண்ணுவாங்க? ஊரு கதை, உலகத்து கதை, வந்த கதை, போத கதை எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க? அங்கெல்லாம் மட்டும் நீங்க வெளியில வந்துருங்க. அது பின்னாடி போட்டிருக்கு, அதை சொல்லிடுறேன். சரி, இப்போ அடுத்த வசனத்துக்கு வாங்க. உன் கட்டுகளை அவிழ்த்து விடு. வாசிங்கம்மா. உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை. லூக்கான புஸ்தகம் 13வது அதிகாரம் 10ல இருந்து வாசிங்களேன். எத்தனை வருஷமா இருந்தாங்க? 18 வருஷம். எங்க இருந்தாங்க? யார் இருந்தா? இந்த ஸ்ரீ வேலையின ஸ்ரீ என்ன போட்டிருக்கு? வாசிங்க. ஒரு நாளில் அவர் ஜெபாலயத்தில் போதகம் பண்ணி கொண்டிருந்தார்.
அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ பலவீனப்படுத்துற ஆவி அவர்கிட்ட இருந்துச்சான். எத்தனை வருஷமா இருந்துச்சான்? 18 வருஷமா இருந்தாலும் எங்க இருந்துச்சான்? அப்படியேதான் அந்த ஸ்திரீ அங்கேதான் இருந்துச்சு. எங்கே இருந்துச்சு? அப்ப சர்ச்சிலே ஒரு ஆள் என்ன பண்ணிருக்கீங்க? பலவீன ஆவியோட. அப்ப சர்ச்சுக்குள்ள ஆவி இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, அதுதான் பலவீனப்படும். அதுல என்ன வெளியில வாங்கன்னு சொல்லிட்டு இருக்கோம். இப்ப அங்கதான் அது நடக்குது. வாசிங்க. அவர் எவ்வளவும் நிமிரக்கூடாது, நிம்மறவே முடியல, எந்திரிக்கவே முடிய மாட்டேங்குது. இயேசு அவளை கண்டு நம்மிடத்தில் அழைத்து சிறியே உன் பலவீனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினார். இயேசு ஓய்வு நாளிலே சுத்தமாக்கினபடினால் ஜெப ஆலய தலைவன் கோபமடைந்து ஜனங்களை நோக்கி வேலை செய்கிறதற்கு 6 நாள் உண்டே, அவன் பிரச்சனை அது. அந்த நாட்டிலே நீங்கள் வந்து சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், ஓய்வு நாளிலே அப்படி செய்யலாகாது என்றார். கர்த்தர் அவனுக்கு பிரதியுத்தரமாக, மாயக்காரனே, உங்களின் எவனும் ஓய்வு நாளில் தன் எருதையாவது கழுதையாவது தொழுவத்திலிருந்து அவிழ்த்துக் கொண்டு போய் அதற்கு தண்ணீர் காட்டுகிறது இல்லையா? இதோ சாத்தான் 18 வருஷமாய் கட்டியிருந்த ஆபிரகாமின் குமாரன் என்ன கட்டி இருந்துச்சு? அங்க வாங்க. அப்ப ஜப ஆலயத்துல இருந்தம்மா 18 வருஷமா ஜப ஆலயத்துல சீனியர் சிட்டிசன். சபையில எத்தனை வருஷம் இருந்தாங்க? பரவாயில்லையா, 18 வருஷம் எதோட இருந்திருக்கீங்க? சாத்தானோட கூடி இருந்திருக்கு. அது வெளியில எல்லாம் கூட்டிட்டு வந்து எங்க வச்சிருச்சு? ஆமா, உள்ளேயும் வந்து இருக்குது. வாசிங்க. இப்ப நான் பார்த்து என்ன பண்ணுச்சுங்க? இப்ப எங்க இருந்துச்சுன்னு தெரியுதுங்களா? அப்ப நாம ஜபாலயத்துல சர்ச்சுக்குள்ள வந்துட்டா நம்மள என்ன பண்ணாதுங்க? பிசாசு ஒண்ணு தொடவே தொடாது நினைச்சுக்கிட்டு இருக்காதீங்க. உங்களை கூனி ஆக்கிரும், உங்களை நிமிர கூடாது, நீங்க எழும்பி பிரகாசிக்க முடியாது, உங்களை வளைச்சு கீழே போட்டுரும், உங்களுடைய ஸ்தானத்திலிருந்து கீழே தள்ளிடும், உங்களுடைய வல்லமையை தரிசிக்க முடியாது, உங்களுடைய அலங்காரமான ஸ்தானத்தை, உங்களுடைய அபிஷேகத்தை அது இழக்க பண்ணிடும். ஆமே, அது சபை பத்தி என்ன பண்ணல? ஆமா, அதெல்லாம் அது கவலை கிடையாது. அது நம்மளுடைய கூட வந்து 18 வருஷமா கொடுத்த நடத்திட்டு இருக்குது. அப்ப ஆண்டவர் எழும்பி அதை கண்டிக்கும் பொழுதுதான் அந்த மகளுடைய முதுகு நிமிர்ந்து எழும்பி நிற்க ஆரம்பிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில நிறைய கூண் இருக்குதுங்க. அதை எழும்ப வேண்டுமானால் தேவன் இந்த நாளிலே கட்டளை கொடுக்கிறார், நீங்கள் எழும்பு என்று சொல்லி. வாசிங்க ரோமர் எழுதின புத்தகம் 14வது அதிகாரம் 17வது வசனம். அன்றியும் சகோதரரே, நீங்கள் கற்றுக்கொண்ட உபதேசத்திற்கு விரோதமாக பிரிவினைகளையும் அவர்களை விட்டு விலக வேண்டும் என்று உங்களுக்கு புத்தி சொல்கிறேன். ஆமா, இந்த பைபிள் வசனம் சொல்ல. அந்த பாஸ்டர் வேற வேலை போலக்குள்ள இவர் எப்ப பார்த்தாலும் இதே பேசிட்டு இருக்கிறார். என்ன சிஸ்டர், நான் சொல்றது சரிதானா? என்ன பிரதர், நான் சொல்றது சரிதானா? புரியுதுங்களா? நீ விலகிருன்னு சொல்றாரு. நான் வார்த்தை பேசுறேன், என்ன பண்ணிடு? விலகிரு. ரொம்ப பேச சொன்னா சரி வாங்க 2 பேரும் சேர்ந்து ஜெபம் பண்ணணும், முடிஞ்சது பிரச்சனை. அதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டாங்க? அப்படி நான் பட்ட நபர் உங்கள்கிட்ட வந்து சேரவே மாட்டாங்க. அது என்னடா நம்ம ஒரு காரியத்தை சொல்ல வந்தா இவங்க வேற ஒரு காரியத்தை இருக்கிறாங்க, நம்மளையும் வீணாக்கிடுவாங்க போல இருக்க. ஆமே, வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம். கெட்ட சிந்தை உள்ளவர்களும் சத்தியம் இல்லாதவங்க என்னங்க? வசனம் இல்லாதவங்க, வார்த்தையில நினைச்சிருக்காதவங்க, சும்மா ஒப்புக்கு சப்பானி இவங்க. அவங்க அதுல ஒரு வசனம் சொல்லுது, ஆகாதவனிடத்திலிருந்து ஆகாமியம் பிறப்பிக்கும். அப்படின்னு என்ன அர்த்தங்க? இந்த கிண்டக்கிறதுல யார்கிட்ட வரும்னு நினைக்கிறீங்க? ஆமா, நீங்க சர்ச்சுக்கு வரும்போது பக்கத்துல ஒரு ஆகாத ஆள் இருக்கும். அது என்ன பண்ணுங்க? ஆமா, ஒரு பெரிய பக்திமானாக்கும், இவர் பொழுது வார வாரம் போறாராக்கும், இவர் வார வாரம் போறதுனால அப்படியே கொட்டுதாக்கும். இவர் யாருங்க? இவருக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவர். இவர் நம்மளை பத்தி ரொம்ப கவலைப்பட்டு உட்கார்ந்துருப்பாரு. புரியுதுங்களா? இவன் யாருன்னா ஆகாதவன். இவன்ட்டு என்ன இதெல்லாம் பாருங்க. இதெல்லாம் நம்ம வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா நம்ம அபிஷேகம் என்ன ஆகுறது? ஆமே, நம்ம இந்த லொல்லு பிடிச்ச வேலை, இந்த கிச்சாங் முடிச்ச வேலை, இந்த கிள்ளி புட்டான் பிள்ளைங்க பார்த்து சின்ன பிள்ளைங்கலாம் பார்த்து அங்கேருந்து முடியாரும் என்ன கிள்ளி விட்டான் டீச்சர், என்ன கொட்டி விட்டான் டீச்சர்,
பாருங்க என் மேல மண்ணாடி போட்டேன். இந்த லொல்லு குடிச்ச வேளாணே வந்தீங்களா நல்ல ஆவிக்குரிய வசனத்தை பேசுறாரு தான் என்ன பண்ணுங்க, ஒருத்தருக்கு அதை தான் பார்க்குறேன். அந்த மாதிரி ஆளை விட்டு விலகிருங்கிறாங்க. தேவையில்லாத பேசுறானா விலகிரு. இல்ல வர்றியா வா ஜோம் பண்ணுவோம், வா பாஸ்டர் சரியில்லையா வா பாஸ்டருக்கா ஜோம் பண்ணுவோம், அவர் சரியா ஆகட்டும் ஜோம் பண்ணுங்க. இல்ல அந்த சிஸ்டர் சரியில்லை, அந்த சகோதரர் சரியில்லை, சரி வா ஜோம் பண்ணும். அந்த 2 பேரும் நம்ம வாங்க 2 பேரும் உட்காந்து ஜோம் பண்ணுவோம். அந்த சிஸ்டர் நம்ம ஜபத்துல சரியா இருக்கும், அந்த பிரதர் நம்ம ஜபத்துல சரியா இருக்கும், வந்து ஜோம் பண்ணுங்க. அங்கதான் இடிக்குது. பேசிடலாம், ஆனா முழங்கால் போடுறத நமக்கு என்ன பண்ண முடியாது. ஏன்னா நம்மள நிமிரக்கூடாத கூனியா ஒருத்தன் வச்சிருக்கான். அதனால மத்ததெல்லாம் நம்மளால பேச முடியுது, ஜபம் மட்டும் பண்ண முடியல. சரி வாசிக்கலாம். 2 தீமோத்தேயு எழுதின புத்தகம் 3வது அதிகாரம் 5வது வசனம். அதான் வாசிச்சுங்க. தேவ பக்தி, இது ரொம்ப ஜாக்கிரதை. தேவ பக்தியின் வேஷம் தரித்து அப்படின்னா என்ன பண்ண, ரொம்ப பக்தி உள்ளவங்களா காமிச்சுக்கிட்டு அதன் பலனை மறுதலித்து இருப்பார்கள். இந்த வேஷம் தெரிக்கிறால விட்டா நீ என்ன பண்ணிடுங்க, பிரைஸ் லாஸ்ட் அங்கேயே நினைங்க, பிரைஸ் லாஸ்ட் சார் அப்படின்னா பாப்பமா எனக்கு கொஞ்சம் பிஸி போயிடுங்க. வேஷம் கட்டிருக்கான்னு தெரிஞ்சா ஒரு வேலைக்கு ஓடிடுங்க. இன்னைக்கு தான் டேஞ்சரு பாருங்க. வேதத்துல என்ன சொல்லியிருக்காங்க, உங்க கட்டுகளை அவிழ்த்து விடுங்க, அவங்களோட கட்டாதீங்க. அந்நிய நுகத்தில் அபிசுவாசிகளுடன் இணைக்கப்படாதீங்க. அபிசுவாசினா யாருங்க, இயேசுவை தெரியாதவனா, கடவுளை தெரியாதவனா, கடவுளை தெரிஞ்சும் அவர் பலனை மறுதளிக்கிறவனா அபிசுவாசி. கடவுளை தெரிஞ்சிருந்தும் அவர் வழியில நடக்காம அபிசுவாசி. அப்ப அப்படிப்பட்ட ஆளுங்களை விட்டு நீங்க என்ன பண்ணிடுங்க, பங்கே கிடையாது. அந்நிய நுகத்தில் அபிசுவாசி நீங்க பிணைக்கப்படாதீங்க, கட்டிக்காதீங்க போய். அதனால நம்ம கட்ட அவிழ்த்துருங்க. 2 கண்ணை நான் போறது நரகத்துக்கு போறதை காட்டிலும் ஒத்த கண்ணா நீ பரலோகத்துக்கு போயிடலாம். ஆமே, அந்த மாதிரியான ஒரு சிநேகிதமே தேவையில்லை. ஆமே, எனக்கு நல்ல நண்பர்கள் உண்டு. அவங்க ஒரு குரூப்ல இருந்தேன். அந்த குரூப்ல இருக்கும் பொழுது நான் ஒரு நாள் ஏதாச்சும் ஒரு வசனத்தை ஏதோ ஒன்று போட்டுட்டேன், ஒரு பொதுவான ஒரு வசனத்தை போட்டு விட்டேன். அதுக்கு எனக்கு ரிப்ளை வந்துச்சு, நீ என்ன மதத்தை பதப்புரியா அப்படின்னு சொல்லி எனக்காம என்ன பண்ணிட்டாங்க, என்னுடைய நண்பர்கள் பழைய நம்பர் என்னோட கிளாஸ்மேட்டு எல்லாம் 6th-லேருந்து 11th வரலும் படித்த பசங்க, அவங்க ஒரு குரூப் வச்சிருக்கிறாங்க. அதுக்கு பேரை ஓல்டு ஒயின். குரூப்புக்கு பேர் வச்சிருக்கிறாங்க ஓல்டு ஒயின். அதில் என்ன பண்ணாங்க, போட்டுட்டாங்க. நான் அதை போட்டேன்னு மதம் மாத்திரியானாங்க. குரூப்பை கேன்சல் பண்ணிவிட்டேன், அதுலேருந்து வெளியில் வந்துட்டேன். அதுக்கப்புறம் திரும்பி ஏதோ ஒரு காரியத்தில் இணைஞ்சிட்டேன் உள்ளே போய். இப்போ என்ன பண்ணுறது, பார்க்கறதே கிடையாது. அதில் என்ன பண்ணேன், அந்த 24 மணி நேரத்தில் எல்லாமே டெலிட் ஆகிடும். அவ்வளோதான், அந்த பக்கமே திரும்பி பார்க்க மாட்டேன். நீங்கள் என்ன வேணாலும் போட்டுக்கிறான்னு விட்டுருவேன். விலகு, வேண்டாம். அப்ப நம்ம நண்பர்களுங்கிறது அவங்க நமக்கு சிநேகிதர்களா இருக்கணுங்க, அவங்க நமக்கு அவசியம் வேணுங்க. ஆண்டவரை தவிர அதை காட்டில ஒரு நெருக்கமான சிநேகிதர் நமக்கு இருக்க முடியாதுங்க. நீங்க ஆண்டவரை விட்டு விலகி இன்னொரு சிநேகத்தை கொண்டு வந்தீங்கன்னா நீங்க கவுந்து போயிருக்கீங்கன்னு அர்த்தம். நானே நல்ல மேய்ப்பேன். ஒரு சிநேகிதன் உண்டு, யோகு சொல்றாரு இல்லையா, அப்படிதான் சொன்னாரு. ஒரு நல்ல சிநேகிதர் பாருங்க, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதி எது? அம்மனா ஊர் ஊரா திரும்பிட்டு கிடக்குறாங்க, கால்நடையா போயிட்டு இருக்கிறாங்க. எங்க போதோ எங்க போதோ எங்க போதோ. கால்நடை என்ன தெரியுமா? இல்ல கால்நடைன்னு கால்நடைன்னா என்ன தெரியுமா? சும்மா உங்களுக்கு ஒரு அதுக்கே கால்நடைன்னு பேர் வச்சாங்க. நம்மளும் காலில் தான் நடக்கிறோம். மனம் போற போக்குல போறவன் மனுஷன், கால் போற போக்குல போறவன் கால்நடை. இல்ல அது கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அது எங்க தீனி கண்டாலும் அது பாட்டுக்கு என்ன பண்ணுங்க, பச்சை கண்ட இடத்துக்குலாம் அது பாட்டுக்கு போயிட்டே இருக்காங்க, இங்கிட்ட அங்கிட்டும் போயிட்டு இருக்கும். ஆனா மனுஷன் என்ன பண்ணுவான், நிதானிப்பான். மனசு தெரியுது அவனுக்கு, இந்த இடத்தான் போக போறேன் அவன் போவான். அதனாலதான் மனுஷனுக்கு மனதுக்கு போறபடி போறதுதான் மனுஷன். அது கால் போனபடி, அது எங்க பச்சை தெரியுது அது பக்கம் போறபடினா அதுக்கு பேர் என்னங்க, சரி தெரிஞ்சுக்கிறதுக்கான சொன்ன, வேற ஒன்றும் இல்லை, குரு உபதேசம் இல்லை அப்படிலாம் நினைச்சிடாதீங்க. சரி, அப்ப என்ன பண்ணாங்க, இந்த மாதிரி ஆட்கள்லாம் விட்டு நீங்க என்ன செஞ்சீங்க, ஆமா விலகிருங்க. அப்ப நம்மகிட்ட என்ன இருக்குன்னா, இப்ப இதெல்லாம் விலகிடுச்சுன்னா நம்ம எப்படி இருப்போங்க? அப்ப நம்மளோட ஸ்தானத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. என்கிட்ட ஃபுல்லா வசனம் இருக்குது. ஆண்டோடைய வாக்கு தத்தம்லாம் எனக்கு அப்படியே சுதந்திரிச்சு நான் வச்சிருக்கிறேன். ஆண்டவருடைய இந்த வஸ்திரம் என் மேல, அவருடைய அபிஷேகம் என் மேல என்ன பண்ணுதுங்க, என் மேல அப்படியே அபிஷேகம் இருக்குதுங்க. அது மாத்திரம் இல்ல,
என்கிட்ட இருக்கிற அந்த ஸ்தானத்துல நான் ஒரு நாள் இறங்க விடாம உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்போ ஆண்டவர் என்னை எப்படி வச்சிருக்கிறான்னு யோசிச்சு பாருங்க. இந்த இடத்துல இருந்து நம்ம இறங்கணுமா? நமக்குள்ளே கூனையாக வளைச்சு நம்மளை என்ன பண்ணுறாங்க? நிமிரக்கூடாதபடிக்கு பிசாசான் வளைத்து கொண்டிருக்கிறான். நீங்கள் எழுந்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார். காரணம், உங்களை காட்டில உங்களை போல அநேகர் கூனியாக வெளியில நிக்கிறாங்க. அவங்கள நீங்க நிமிர பண்ணனா நீங்க முதல்ல எழுந்திருக்கீங்க. நாங்களும் கூனி அப்படியே குனிஞ்சுட்டே போனோம்னா அவங்கள எப்ப எழுப்புறது? அப்ப நம்ம முதல்ல எழுந்திருந்த பிற்பாடு அவர்களை நீங்கள் எழுப்பி விடுங்கள். அதுவே ஆண்டவருக்கு மகிமையான காரியம். யோவான் எழுதின புஸ்தகம் 10வது அதிகாரம் 27 29 வசனங்கள் வரை. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இருந்தபடியினாலே விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். இல்ல நல்லா வாசிங்க. ஆனாலும் நான் உங்களுக்கு சொன்னபடியே நீங்கள் என் மந்தையின் ஆடுகளா இராதபடியினாலே விசுவாசியாமல் இருக்கிறீர்கள். நீங்க மந்தையினுடைய ஆடுகளை இல்லாததனால தான் நீங்க விசுவாசியாம இருக்கிறீங்க. என் ஆடுகள் என் சத்தத்தை கேட்கும். இவ்வளவு நேரம் பேசிக்கிட்டு தானே இந்த சத்தத்தை ஆண்டவருடைய சத்தம் ஆடுகள் என்ன செய்யுங்க? கேட்கும். கேட்டா எந்திரிச்சிடும். எந்திரிக்கிற மாட்டாலும் அடுத்தவங்களை எழுப்பி விடும். அவங்க ஒரு நாளும் மற்றவருடைய போல அல்ல. அவர்களுக்குன்னு தனி கெப்பாசிட்டி இருக்கு, தனி அந்தஸ்து இருக்கு, தனி அபிஷேகம் இருக்கு, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. அவங்க மற்றவர்களை போல அல்ல. அவன் ஒருவன் 1000 பேரை துரத்துக்கிறவனாய் இருக்கிறான். அல்லேலூயா. 2 பேர் 10000 பேரை துரத்துறான். எவ்வளவு பேர்? 1000ல் ஒருவன். சும்மா சினிமால சொல்லிட்டு இருக்கலாம். உண்மையான 1000ல் ஒருவன் யாருங்க? நாங்க வந்து எல்லாம் அது யாரை பாக்குறீங்க? நான் தானே கையை தூக்கிருக்காங்க. இன்னும் பாக்கி கையெல்லாம் இருக்கு. ஐயா தம்பி ஜார்ஜ் நான் சொல்லுப்பா, 1000ல் ஒருவன் நான் தான். அப்படிதான் ஆண்ட சொல்றாரு. இப்ப இந்த வாக்குத்தத்தை உங்களால சுதந்திரிக்க முடியல, கையை தூக்க மாட்டேங்கிறீங்க. இப்ப சொச்ச மிச்சத்தெல்லாம் எப்ப சேர்த்துக்கிறது? ஒருவன் 1000 பேரை துரத்துவானா, நான் 1000 பேருக்கு கூட என் கையை தூக்கிட்டேன்னு சொன்னா ஆண்டவர் இந்த வாக்குத்தத்தை சுதந்திரிக்கிட்டேன்னு அர்த்தம். சின்னவனை 1000ம் சிறியவனை பலத்த ஜாதிமாக்கணும். நம்ம சின்ன சபையா இருக்கிறோம், நீங்க 1000 நம்மளை மாத்த போறான்னு அர்த்தம். ஆமென். வாக்குத்தத்தங்களை என்ன பண்ணணுங்க? ரைட். சுதந்திரித்துக் கொள்வோம், எழும்பி பிரகாசிப்போம். கர்த்தருடைய ஒளி வந்தது. திரும்ப வாசிங்க இந்த வசனத்தை. எழும்பி பிரகாசி. அதுக்கு 60 வாசிக்கிறீங்களோ? இல்ல, இந்த 52 வாசிங்க. எழும்பு எழும்பு சீயோனே, உன் வல்லமையை தரித்துக்கொள். பரிசுத்த நகரமாகிய எருசலேமே, உடுத்திக்கொள். வருவதில்லை. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. எருசலேமே வீற்றிரு. சீயோன் குமாரத்தியே, அவிழ்த்து விடு. விலையின்றி விற்கப்பட்டீர்கள். விலையின்றி நீங்கள் விற்கப்பட்டீங்க. பணம் இல்லாம உங்களை ஆண்டவர் மீட்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. நீங்க கரையத்துக்கு ஆண்டவரோட மட்டும்தான் கரையத்துக்கு வாங்கிருக்காரு. வேற எதுவுமே ஆண்டவர் உங்களுக்கு வாங்கணும். எல்லாமே உங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறார். சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய காரியம். என்னைக்குமே நல்லா யோசிச்சு பாருங்க. வீட்டுல போய் 52வது வசனத்தை நீங்க எடுத்து வாசிங்க. நம்ம ஒருவனும் உலகத்தில் இருப்பவனை போல அல்லங்க, நாம விசேஷித்தவர்கள். ஆமென் ஆமென். நம்மளை கவனிச்சிருக்கிறார், நம்மளை முன்குறிச்சிருக்கிறார், நம்மளை அழைச்சிருக்கிறாரு, நம்மளை உயர்த்தி இருக்கிறவராக இருக்கிறார். நான் யாரும் பணத்தை குறிச்சோ, பதவியை குறிச்சோ, பட்டங்களை குறிச்சோ, படிப்பை குறிச்சோ, உயர்ந்த அந்தஸ்தை குறிச்சோ கவலைப்படாதீங்க. இதெல்லாம் குப்பையும் தூசியும். அப்படிதான் பவுல் சொல்றாரு. இப்ப எதுதாங்க ஸ்தானம்னா, என் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறது. அந்த அபிஷேகம் மட்டும் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா ஒருத்தர் உங்களை என்ன செய்ய முடியாதுங்க, விட முடியும். ஆமென் ஆமென். கர்த்தருடைய